தாய் காண முடியாத வெற்றி என்றது பிள்ளைகளுடைய வெற்றி தான். அவற்ற பயிற்சி தான் எங்களுக்கு அந்த பயத்திலிருந்து எங்களை வழிகொண்டது. உண்மையிலே ஒரு பயிற்றுவிப்பாளர் இல்லாமல் எந்த ஒரு மாணவனும் முன் வர முடியாதா? 2016ஆம் ஆண்டு 4:20 பாய்ந்து எனது முதலாவது பதக்கத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ சாதனை என்பது எல்லோருமே நிகழ்த்தி வரும்போது அது எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி. பாடசாலை காலம் முழுவதும் நான் தங்கப்பதக்கம் தான் பண்ணுறேன். அப்பா இல்லை, அம்மா மட்டும். அம்மாவும் நானும் என் தம்பியும் தான். எங்களை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தவன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு உலகாலும் தமிழர்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு சிறந்த தேசிய சாதனையாளராக தற்போது எங்கள் முன் வலம் வந்து கொண்டிருக்கின்ற புவிதரன் அவரைத்தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் தேசிய கோலுன்றி பாய்தல் போட்டியிலே தான் முதலாவதாக 5.19 மீட்டர் பாய்ந்து தற்போது அதையும் முறியடித்து 5.20 மீட்டர் உயரம் பாய்ந்து தன்னுடைய தேசிய சாதனை படைத்துள்ளார். வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இந்த கோலூன்றி பாய்தல் எங்களுடைய நாட்டிலே நிறைய விளையாட்டுகள் இருக்குத்தானே. இப்போ கிரிக்கெட், உதைப்பந்தாட்டம் அப்படின்னு நிறைய விளையாட்டு. இந்த கடினமான ஒரு விளையாட்டு கோலூன்றி பாய்தல் இந்த நேரத்தில் எப்படி என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான முதற் காரணம் என்ன? நான் சாவச்சேரி ஹிந்துவில் படிக்க மதன ரூபன் ஆசிரியர் தான் இந்த போல்வட்டை முதல்ல எங்களை சாவச்சேரி ஹிந்துக்கு கொண்டு வந்தவர். அவரோட உதவியாக தான் கணாதீபன் அவர்களை எங்களோட சாவச்சேரி ஹிந்துக்கு கொண்டு வந்து போல்வட்டை துவக்கி எங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற விளையாட்டு வீரர்களை அதுக்குள்ள கொண்டு வந்தவர். அப்படி கொண்டு வந்ததுக்க அப்படின்னு வந்தவர் தான் நான். இப்போ நீங்கள் உங்களுடைய சார் உங்களை அறிமுகப்படுத்தி இந்த விளையாட்டில் உங்களை கொண்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் உயரம் பாய்தல்ன்றது நார்மலாக பாஞ்சிடலாம், சாதாரணமான ஒரு விஷயம். அதுவும் கடினம்தான், ஆனால் பாயிறது. இதுன்றது ஒரு கோலை ஊண்டி இப்போ அந்த கோலை ஊண்டும் போது உடையுமோ என்ற ஒரு பயம் தயக்கம் ஒன்று இருக்குன்னு தானே எங்களுக்குள்ள. அதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? மிக கடினமாக தான் இருந்தது. நான் முதல் துவங்கிக்க எங்களுக்கு போலோட்டை பற்றி பேசணும்னு தெரியாது. உபகரணங்களும் மிகப்பெரிய மெத்தைகள் போல் மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. அது எங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் மிக மிக கடினமாக தான் இருந்தது. ஆனாலும் எங்களோட பயிற்சி வைப்பாளர் கணாதீபன் சிறந்த முறையில் எங்களை பயிற்றுவித்தார். அதன் காரணத்தால் எங்களால் ஒரு சாதனையாளர்களாக அவர்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணவர். அவற்ற பயிற்சி தான் எங்களுக்கு அந்த பயத்திலிருந்து எங்களை வழிகொண்டது. உண்மையிலே ஒரு பயிற்றுவிப்பாளர் இல்லாமல் எந்த ஒரு மாணவனும் முன் வர முடியாது. அது பயிற்றுவிப்பாளர் இருந்தாலும் அவனுடைய முயற்சி என்பது மிக முக்கியம். ஆனால் பயிற்சிகள் என்பது ஒரு வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் முதலாவது உங்களுடைய சாதனை ரெக்கார்ட் வந்த போது அந்த 5 அந்த இதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் முதலாவது 2016ஆம் ஆண்டு 4:20 பாய்ந்து எனது முதலாவது பதக்கத்தை பெற்றுக்கொண்டேன். பிறகு அப்போது எங்களுக்கு ஒரு 5 மீட்டர் பாய்கண்டா ஒரு பெரிய இலக்காக காணப்பட்டது. அதுக்கு பிறகு நீங்கள் எந்தெந்த வருடங்களில் விளையாடி அதுக்கு பிறகு உங்களோட சாதனையை கொண்டு வந்தீங்க? 2016, 17, 18, 19 பாடசாலை காலம் முழுவதும் நான் தங்கப்பதக்கம் தான் பண்ணுறேன். பிறகு நான் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தபடியாக நான் ஆர்மியில் சேர்ந்து பிறகு நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ், ஆர்மி மீட்ஸ் அதிலேயும் புதிய ரெக்கார்டுகளையும் வைத்து தங்கப்பதக்கங்களும் பண்ணிருக்கேன். உண்மையிலே இப்போ சாதனை என்பது எல்லோருமே
நிகழ்த்தி வரும்போது அது எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போ முதலாவது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வெற்றி பெற்று நீங்கள் உங்களுடைய தங்க பதக்கங்களை கொண்டு வரும்போது உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? நிச்சயமாக எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும். அம்மாவும் நானும் என் தம்பியும் தான். எங்களை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தவா. நான் இப்படி போய் வரைக்க எங்களோட பள்ளிக்கூடத்துலாம் விழாக்கள் நடக்கும், இப்போ பாராட்டு விழாக்கள் இருக்கும். அப்போதெல்லாம் எங்களோட அம்மா பேர் நல்ல சந்தோஷமாக இருப்பா. அப்படி நானும் எங்களோட தம்பியும் அவரும் படித்து நல்ல கொளிச்சில் வேறு படிக்கிறார். இப்போ 2 பேரும் ஒரு நல்லா வளர்த்துட்டேன்னு நல்ல சந்தோஷம். உண்மையிலே ஒரு தாய் காண முடியாத வெற்றி என்றது பிள்ளைகளுடைய வெற்றி தான். ஏனென்றா அவக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது, பிள்ளைகளுடைய வளர்ச்சி வெற்றி என்பது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் நிறைய மாணவர்கள் நிறைய சாதனைகளை விளையாட்டுத்துறையில் மட்டுமே சாதித்து கொண்டு வராங்க. வெவ்வேறு துறைகளில் சாதித்தாலும் விளையாட்டுத்துறையில் இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்குது. எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அவங்களுக்கான இப்போ தேசிய ரீதியில் போட்டிகளில் வெற்றி பெற்ற சர்வதேச ரீதியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதன் மூலம் ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களோட தமிழ் பிரதேசத்தில் இருக்குதா? நிச்சயமாக இப்போ கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் விளையாட்டு வீரர்களுக்கான பொருளாதார ரீதியான ஊக்குவிப்புகள் கொஞ்சம் மந்தகதியிலே இருக்குது. இப்போ அவைக்கான பயிற்சிப்பாளர்கள், பயிற்சிக்கு தேவைப்படிய உணவுகள், நியூட்ரியன்ஸ், அந்த பிரச்சனைகள் வடமாகாண விளையாட்டு வீரருக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்றால் உண்மையில் இது வெளிநாட்டிலிருந்து சில உறவுகள் இது செய்யணும். ஆனாலும் அந்த கஷ்டப்பட்ட விளையாட்டு இளைஞர்களுக்கு அது பெரும்பாலும் அது சென்றடைவதில்லை. உண்மையிலே நிறைய அவர்களும் எங்களுடைய மண்ணுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய அந்த உறவு விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் நிறைய உதவிகளை செய்கிறாங்க. ஆனால் அதற்கான உதவி திட்டங்கள் சரியான முறையில் போய் சேருதா இல்லையான்ற கேள்வி இதுவரைக்குமே எல்லோர் மனநிலையிலையும் இருக்குது. நீங்கள் அந்த முதலாவது உங்களுடைய சாதனை நிகழ்ந்தது அல்லவா, 5.20 நீங்கள் பாஞ்சிங்க அந்த கோலூன்றி பாய்தலில், அது அந்த வெற்றியை முதல்ல நீங்கள் யாருக்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க? எனது அம்மாட்டான் முதல் பயந்தேன். நான் அந்த பயிற்சி வைப்பாளருக்கும் மிக மிக பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ உங்களுடைய குடும்பம், உங்களோட பயிற்றுவிப்பாளர் இவங்களை தவிர்த்து உங்களுக்காக உங்களால் முடியும், பயிற்சி செய்தால் நீங்கள் சாதனை செய்யலாம் என்று உங்களுக்கு வேறு வழியிலான உதவி செய்தவர்கள் யாரும் இருக்கிறாங்களா? நிச்சயமாக பயிற்சிப்பாளர் அம்மா உறவுகளை தவிர எங்களோட மதனோரூபன் சார். உங்களுடைய பாடசாலை சமூகம் என்ன சொன்னது? மிக மிக அவைதான் முதல் உறுதுணையாக இருப்பார். அவர்கள மைதானத்தில் நான் பயிற்சியை மேற்கொள்கிறேன். அதிபர் சர்வேஸ்வரன் சார், என்ற பாடசாலை சமூகம் எல்லாம் எனக்கு ஒரு நானாவே பாடசாலையை விட்டு வெளியேற்றி விட்டேன் என்றாலும் அவையில் எனக்கு இப்போதும் எனக்கு ஒரு போல் வேண்டித்தார் என்றாலும் எனக்கு அந்த உதவியை செய்யக்கூடிய அளவுக்கு அவை இருக்கணும். மற்றது இப்போ நீங்கள் அண்மையில் சொன்னீங்க, அண்மையில் நீங்கள் ஒரு போட்டிக்கு போயிட்டு வந்தீங்க, கொரியாவுக்கு போட்டிக்கு போய் வந்தீங்க, அதனுடைய அனுபவம் அப்படி இருக்கு? எனது முதலாவது இன்டர்நேஷ்னல் மீட் கொரியாவில் இடம்பெற்றது. போன மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. இப்போ அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கன்றது போல நான் கொண்டு செல்வதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால என்னால் அங்கே எனது திறமையை வெளிக்காட்ட முடியலை. என்றாலும் இனிவரும் காலங்களில் ஒரு ஏசியன் போன்ற கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மெடல் அடிக்கிறதான் எனது குறிக்கோளாக. உண்மையிலேயே சிறந்த ஒரு வெற்றியை நாங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கான
வெற்றி கட்டாயம் கிடைக்கும். தோல்விகள் பல இருந்தால்தான் அதற்கான வெற்றிகள் எங்களை ஒரு நாள் தலை தூக்கிவிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய கஷ்டங்களை கவலைகளை கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் கதைக்கும் போதே எனக்கு விளங்குது என்னடா எவ்வளோ உங்களுக்கு அந்த எவ்வளோ வேலைகள் இருக்குமெண்டு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஒரு சாதனையாளராக இருக்கிறீங்கன்றது இந்த மண்ணிற்கு, இந்த வடமாகாணத்தில் உள்ள இந்த மண்ணுக்கு, யாழ்ப்பாண மண்ணிற்கு வந்து பெருமையான ஒரு விஷயம். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னுமே நீங்கள் பல போட்டிகளிலே பங்கு பெற்றி அங்கே பல வெற்றிகளிலே பெறணும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.